கொழும்பு திருகோணமலைக்கு இடையிலான இரவு நேர தபால் ரயில் இன்று முதல் மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்ளப்படவுள்ளது. கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணிக்கும் புலதிசி நகர்சேர் கடுகதி ரயிலும் இன்று முதல் நாளாந்தம் சேவையில் ஈடுபடுத்தப்படவுள்ளது. கொழும்பு மட்டக்களப்புக்கு இடையிலான உதயதேவி கடுகதி ரயிலும் இன்று முதல் மீண்டும் சேவையில் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மாஹோ மற்றும் அனுராதபுரம் ரயில் நிலையங்களுக்கு இடையிலான ரயில் போக்குவரத்து நேற்று முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. வடக்கு ரயில் மார்க்கத்தின் பல பகுதிகளில் புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்படுவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயலினால் சேதமடைந்த வடக்கு ரயில் மார்க்கத்தின் புனரமைப்பு பணிகள் இந்திய அரசாங்கத்தின் நன்கொடையின் கீழ் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதன் காரணமாக 26ஆம் தேதி வரை மாத்திரம் அனுராதபுரம் காங்கேசன்துறைக்கு இடையிலான ரயில் சேவையை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 2 மாதங்கள் திருத்தப் பணிகள் முன்னெடுக்கப்படும் எனவும் ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய மாஹோ முதல் அனுராதபுரம் வரை விசேட பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. தேவைக்கேற்ப பஸ்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது.